வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3இல் 11ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சூத்திர முறையை பயன்படுத்தி பின்னொரு இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. ஒரு 4 இருபடி சமன்பாடு இருக்கு. இதை நம்ம தீர்த்து அதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்தணும்? ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தலாமா? பாருங்க, முதல் சமன்பாடு கொடுத்து எழுதிட்டோம். முதல்ல நமக்கு ஏபிசியோட மதிப்புகள் வேணும். அப்ப ஏன்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு, பின்னா என்னன்னா எக்ஸோட கெழு -5, சின்னா என்னன்னா மாறிலி உறுப்பு. சரியா? ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க எக்ஸ் தானே இருக்கு. அப்ப எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் -4ac பை 2a. சரியா? இப்போ அப்படியே எடுத்து பிரதியிடுங்க. ஈக்குவல் டு மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு? -5. இது ஃபார்முலால இருந்து மைனஸ், இது பில இருந்து மைனஸ். சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்கு பதிலாக -5 அடுக்கு 2 -4 ஏக்கு பதிலாக 2 சிக்கு பதிலாக 2. சரியா? பை 2 ஏக்கு பதில் என்ன இருக்கு? 2. எல்லாத்தையும் நம்ம அப்படியே பிரதிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் பிளஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர் பண்ண போறோம். -5 பெருக்கல் -5 அப்போ பிளஸ் 25 வரும். மைனஸ் 4 2 8 8 2 16 பை 2 2 பெருக்கா 4. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு 5 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ல் 16 கழிச்சோம்னா 9 பை 4. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 5 பிளஸ் ஆர் மைனஸ் 9க்கு வர்க்கம்ல எடுத்தோம்னா 3 பை 4. 3 பை 4. சரியா? இதான் என்னது? எக்ஸோட மதிப்பு. இப்போ இது வந்து 2 தான் நமக்கு பிரிய போகுது. பாருங்க, எப்படி பிரிய போகுது பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 3 பை 4. இது ஒரு ஆன்சர். அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3, 5 பிளஸ் 3 5 மைனஸ் 3 பை 4. இது சுருக்கிடுவோமா? பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 8 பை 4 கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 2 4 8. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. இது ஒரு ஆன்சர். அதுக்கு அடுத்தது இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 5ல் 3 கழிச்சா 2, 2 பை 4. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 2 2 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 2. இது ஒரு ஆன்சர். சரியா? அப்போ பாருங்க, 2 மதிப்பு இருக்கு இல்லையா? அப்போ தீர்வுகள் எது வந்து நமக்கு தீர்வுகள்? எக்ஸோட மதிப்பு 2ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, 1 பை 2ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இரண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப், இருங்க இந்த பேப்பர் இது பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, ரெண்டாவது இதை எடுத்து எழுதிட்டோம். ரூட் ஆஃப் 2 எஃப் ஸ்கொயர் மைனஸ் 6f பிளஸ் 3 ரூட் 2. முதல்ல நம்ம ஏபிசி மதிப்புகள் எடுத்து எழுதுவோமா? இங்க ஏன்றது என்னன்னா எஃப் ஸ்கொயரோட கெழு ரூட் 2, பின்றது என்னன்னா எஃப்ஓட கெழு -6, இது பி, இது 6. சரியா? 6. சின்றது என்ன அப்படின்னா 3 ரூட் 2. ஃபார்முலா என்ன? நம்ம என்ன எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் -4ac பை 2a. இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. ஈக்குவல் டு மைனஸ், இது பி. சரியா? பிக்கு பதில் என்ன இருக்கு? -6 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்கு பதிலாக -6 ஸ்கொயர், இந்த -4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக ரூட் 2, சிக்கு பதிலாக 3 ரூட் 2. சரியா? பை 2a. 2க்கு பதில் 2 அப்படியே வந்துடும். ஏக்கு பதில் என்ன இருக்கு? ரூட் 2. நம்ம எல்லாத்தையும் பிரதிட்டோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு மைனஸே பார்த்தா பிளஸ் 6 மாறிடும். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர் பண்ண போகிறோம். -6 2 தடவை எழுதி பாருங்க. 6 6 36 பிளஸ் 36 மைனஸ் 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க 12 இல்லையா? 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12. எல்லாம் பெருக்கல. ரூட் 2 பெருக்குனா 2. புரிஞ்சுதா? அதாவது இங்கே ரூட் இருக்கு, இங்கே ரூட் இருக்கு. அப்போ ரூட் அப்படியே போட்டுக்கணும். 2 2 பெருனா 4, 4க்கு வர்க்கம்னு எடுத்தா 2. அதான் நம்ம நேரடியாக எழுதிட்டோம். 4 3 பெருனா 12, ரூட் 2 பெருனா 2 பை இந்த இடத்துல
இந்த 2√2 நமக்கு அப்படியே தான் வரும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 6 + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 மைனஸ் 12 24 பை 2√2. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு 6 + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ல் 24 கழிச்சு என்ன வரும்? 12 வரும். 12 பை 2√2 ஈக்குவல் டு 6 + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 12 நம்ம 4 பெருக்கல் 3 பிரிச்சு எழுதலாம் பை 2√2. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 6 + or ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதுக்கு முன்னாடி அந்த 4க்கு நம்ம வர்க்கம் பெருக்கல் தானே இருக்குது, தனித்தனியாக வர்க்கம்ல எடுக்கலாம். 4க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கம் எடுத்தால் 2 வரும். இந்த 3க்கு எடுக்க முடியாது, அது அப்படியே தான் வரும் பை 2√2. இப்போ பாருங்க, இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? 2 பொதுவாக எடுத்துருவோமா? 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே 6 இருக்குது, அப்போ 2 6 ப்ளஸ் இந்த 2 வெளியே எடுத்துட்டோம், எது மட்டும் வரும்? வெறும் √3 மட்டும் வரும் பை 2√2. சரியா? எது கேன்சல் ஆகும்? √2ம் சாரி 2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 3 + or -√3 பை 2. இதுதான் ஆன்சர். இதை நம்ம என்ன செய்ய முடியாது? 2 தான் பிரித்து எழுத முடியாது. தேர்ஃபோர் எப்படி எழுதிக்கலாம்னா x ஈக்குவல் டு 2 ஆன்சர் என்னென்ன? 3 + √3 பை 2, 3 -√3 பை 2. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். எக்ஸோட மதிப்பு என்ன? 3 + √3 பை 2, 3 -√3 பை 2. சரியா? ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது இது என்ன இருக்கு பாருங்க, 3y² -20y -23 ஈக்குவல் டு 0. முதல்ல ஏவோட மதிப்பு கண்டுபிடிங்க. ஏன்றது என்னது? y² கீழ் 3. பீன்றது என்னது? ஒய்யோட கீழ் -20. சீன்றது என்னது? மாறிலி உறுப்பு -23. எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட மதிப்பு. அப்போ y ஈக்குவல் டு ஃபார்முலா -b + or ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² -4ac பை 2a. இதான் ஃபார்முலா. சரியா? ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துருமா? பிக்கு பதில் என்ன இருக்கு? -20 + or ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்கு பதிலாக -20 அடுக்கு 2 -4 ஃபார்முலாக்கு -4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக என்ன இருக்கு? -23. சரியா? பை 2a, ஏக்கு பதிலாக 3. ஏபிசி மதிப்புகளை பிரதியிட்டம். இப்போ சுருக்க போகிறோம் பாருங்க. ஈக்குவல் டு மைனஸ் இருக்குன்னா +20 + or ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் -20 ஸ்கொயர் பண்ணோம். -20 பெருக்கல் -20 + 400 வரும். சரியா? -20 2 தடவை எழுதி பாருங்க +400. மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 4 12, 12 23 பெருக்கணும். 23 12 பெருக்குங்க. என்ன வரும்? 2 3 6, 2 2 4. 1 கொண்டு பெருக்குங்க. 1 3 3, 1 2 2. அப்போ 6 7 2 276. 276 பை 2 6. சரியா? ஈக்குவல் டு 20 + or ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கூட்டுவோமா? எதை இது பண்ண போகிறோம்? 400ஐயும் 276ஐயும் கூட்டினா 676 பை இந்த இடத்துல என்ன வந்துடும்? இந்த 6 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பாருங்க, 20 + or 676க்கு நம்ம வர்க்கம்ல எடுத்தோம்னா 26. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26 பெருக்கல் 26ன்னு அர்த்தம். அப்போ 26 பெருக்கல் 26 வர்க்கம்ல எடுத்தா என்ன வரும்? வெறும் 26 வரும். அதாவது 676க்கு வர்க்கம்ல எடுத்தோம்னா 26. சரியா? 676 2 தடவை எப்படி எழுதலாம்? 26 பெருக்கல் 26 எழுதலாம். அப்போ 26 பெருக்கல் 26 இதோட வர்க்கம் என்ன? ஒரு 26 மட்டும் வரும் பை 6. இப்போ பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? இதான் என்னது? எக்ஸோட மதிப்பு. நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? 2 தான். எக்ஸ் ஈக்குவல் டு 20 + 26 பை 6. இது ஒரு ஆன்சர். அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 20 - 26 பை 6. இது ஒரு ஆன்சர். இப்போ பாருங்க, 2ஐயும் கூட்டுங்க. 20 26ஐயும் கூட்டினா 46 பை 6. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 20 - 26 வேற வேற குறியா? அப்போ கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 6. பெரிய நம்பர் 6 இருக்குன்னா -6
பை 6 அப்படியே வந்து கேன்சல் ஆயிருமா? ஓராறு 6 ஓராறு 6. அப்போ என்ன மதிப்பு? எக்ஸோட மதிப்பு -1ன்னு ஒரு ஆன்சர். இதை கேன்சல் பண்ணுவோம். ரெண்டாவது பிடிச்சு கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 2 6 2 2 4 2 6. அப்போ 23/3. இதான் என்னது? எக்ஸோட மதிப்புகள். ரெண்டு மதிப்பு என்ன? தேர்ஃபோர் தீர்வுகள். எது வந்து தீர்வுகள்? -1ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு, 23/3ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். எதை முடிச்சிட்டோம்? மூணாவது இதை முடிச்சிட்டோம். அப்படியே நாலாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, நாலாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நான்காவது 36y² -12ay + a² + b². இதுல நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கும். எப்பயும் போல பாருங்க, முதல்ல ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்குமா? ஏன்றது என்னது? y² கெழு 36. அதுக்கு அடுத்து பாருங்க பி. பி என்னன்னா ஒய்யோட கெழு -12a. சி என்ன? மாறிலி உறுப்பு என்ன இருக்கு? a² b². நம்ம பயன்படுத்த போறது ஃபார்முலா. எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட மதிப்பு. அப்போ y = -b + or -√b² -4ac/2a. அப்படியே ஃபார்முலா எழுதிடுங்க. = அப்படியே வந்துடும். பிக்கு பதிலாக -12a + or -√bக்கு பதிலாக -12a அடுக்கு 2 -4a. ஏக்கு பதிலாக 36. சிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க? a² -b². சரியா? என்ன செஞ்சிருக்கோம்? பிரதிட்டு இருக்கோம். -4 அப்படியே வந்துருச்சு. ஏக்கு பதிலாக 36, சிக்கு பதிலாக இருந்தது நம்ம பிரதிட்டு இருக்கோம். பை 2 × a. ஏக்கு பதிலாக 36. இப்போ பாருங்க = -++ மாறிடுமா? அப்போ +12a + or -√12 ஸ்கொயர் பண்ணா -12 பெருக்கல் -12 +144. ஏவை ஸ்கொயர் பண்ணா a². அதுக்கு அடுத்தது இதை பெருக்குங்க. என்ன வரும்? 4 36 என்ன வரும் பாருங்க? 144. 4 36 பெருக்குனா 144 × a² -b². அப்படியே இருக்கட்டும். பை 2 36 72. சரியா? இப்போ பாருங்க =12a + or -√144a² அப்படியே இருக்கட்டும். இந்த -144 உள்ள பெருக்க போறோம். -144 a² பெருக்குனா -144a². மைனஸ் பிளஸ் 144யும் b² பெருக்குனா 144b² பை 72. 72. சரியா? இப்போ பாருங்க =12a + or இது கேன்சல் ஆகும் பாருங்க. +144a² -144a² கேன்சல் ஆயிரும். அப்போ உள்ள என்ன இருக்கு? 144b² இருக்கு பை 72. சரியா? இப்போ பாருங்க =12a + or -144க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 12, b²க்கு வர்க்கமூலம் எடுத்தா b. அப்போ 144b² வர்க்கமூலம் எடுத்தோம்னா 12b பை 72. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட பாருங்க. 12 நம்ம பொதுவாக எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம் பாருங்க. 12 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா a + or -b பை 72. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. எந்த வாய்ப்பாடு? 12 வாய்ப்பாடு. 1 12 12, 6 12 72. அப்போ என்ன இருக்கு பாருங்க? a + or -b பை 6. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். தேர்ஃபோர் தீர்வுகள். நம்ம எப்படி எழுதிக்கலாம் தீர்வுகளை? x = 2 தான் எழுதணும். a + b பை 6. இது ஒரு ஆன்சர். a - b பை 6. இது ஒரு ஆன்சர். இது ரெண்டும் தான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.